தேவனுக்கு பிரியமில்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நீ தேவனிடத்தில் விசாரிக்கிற போது என்ன வருகிறதில்லை, தேவனிடத்திலிருந்து பதில் வருகிறதில்லை. தன்னை மாற்றிக்கொள்ள மனம் இல்லை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ என்ன செய்யல, மனம் இல்லை. போய் விசாரிக்கிறான். இன்னைக்கு கவனிங்க, அவனுடைய வாழ்விலே சூழல்களுக்கு நடுவிலே தேவன் பதில் தரவில்லை. 7வது வசனம் என்ன தெரியுங்களா சொல்லுகிறது? மாற்று திட்டத்துக்குள்ளாக சவுல் கடந்து போக. கர்த்தர் பதில் சொல்லனா என்ன, நான் எங்க போவேன்? வேற ஆளுங்க இருக்கிறாங்க. வேற ஆட்கள் கிட்ட போய் என்ன செய்வேன்? குறி கேட்கிறவர்கள் இடத்துல போகிறான், அஞ்சனம் பார்க்கிறவர்கள் இடத்துல போகிறான். ஏன்னா எப்படியாக என்ன செய்யணும்? பதிலை பெற்றுக்கொள்ள. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு பதில் சொல்லலன்னு சொன்னா உனக்கு எவ்விடத்திலிருந்தும் பதில் வராது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க. பல நேரங்களில் நாம அப்படிதான் கர்த்தரிடத்துல விசாரிக்க வேண்டியது, பதில் வரலன்னா என்ன செய்ய வேண்டியது? வேற ஆள் கிட்ட போக வேண்டியது. பாஸ்டர் கிட்ட கேட்டு பார்க்கறது, அவர் ஒன்றும் சரியா சொல்லணும் என்ன செய்ய வேண்டியது? எங்கேயாவது ஒரு ஜப கூட்டத்துக்கு போய் எங்கேயாவது தலையை கொடுத்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுவார்? ஒன்றும் சொல்ல மாட்டார். கர்த்தர் என்ன சொல்ல மாட்டாரு? ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏதாவது சொல்லுவார்னா என்ன செய்யும்? எங்கேயாவது யாராவது ஒரு ஆள் ஏதாவது சொல்லி விட்டுருவான். அதை வச்சு என்ன செய்வேன்? வாழ்க்கை முழுவதும் போராடி கொண்டு இருப்பார். கர்த்தர் தான் உனக்கு பேசணும். சபையில பேசுவார். உன் ஊழியக்காரனை கொண்டு தேவன் உன்னோடு கூட பேசுவார். இங்கே பேசலன்னு சொன்னா உனக்கு எங்கேயும் பேச மாட்டார். தேவனுடைய வார்த்தை நீ விசாரிக்கிற போது பாருங்க, பதில் வரல. வசனம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளியே போகிறான், தேவனை விட்டு வெளியே போகிறான். தேவனுக்கு பிரியமில்லாதவைகளுக்கு கூட கடந்து போகிறான். வேறு இடங்களிலே போய் விசாரிக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சவுலின் முடிவு நமக்கு தெரியும். தாவீது தேவனோடு கூட நிற்கிறான். கர்த்தர் எனக்கு பதில் சொல்வார். தேவ பிள்ளைகள் சொன்னா தேவனிடத்துல விசாரிக்கணும். போங்க, நான் என்ன செய்வேன்? நாளைக்கு உங்களுக்கு வெற்றியை தருவேன். பின்னாடி வசனங்கள் அப்படிதான் சொல்லு. போங்க, நாளைக்கு உங்களுக்கு என்ன செய்வேன்? உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவேன்னு சொன்னார். என் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் அந்த யுத்தத்திலே கலந்த போது ஆண்டவருக்கு மகிமையாக யூதா ஜனங்கள் மேற்கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சூழல்களை விசாரிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், சில நேரங்களிலே நம்முடைய காரியங்களிலே தடைகள் வருகிற போது, தோல்விகள் வருகிற போது துவண்டு போகிறோம். என்ன ஆண்டவர் என்ன இப்படி கைவிட்டுட்டாரே, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரே, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல. இல்லை, உன் தேவன் உன்னை சரியாய் நடத்துவார். தேவன் உன்னை நடத்துகிற போது அந்த கடைசி வெற்றி நம்முடையதாகத்தான் இருக்கும். அந்த ஜனங்கள் மேற்கொண்டார்கள். ஜெயம் வருகிறது. ஏசுனா தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. சங்கீதம் 24:3 வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். போடப்பட்டிருக்கிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய சந்நிதியிலே நிற்பான். எது தேவனை தேடி விசாரிக்கிற சந்ததி தெரியுங்களா? தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழுகிற சந்ததி. கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து ஆண்டவரை தேடுகிற போது, அதுக்கு பிந்திய வசனங்கள்லாம் வாசித்து பாருங்க. அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, அந்த சமயம் நீங்கள் என்ன செய்யுங்கள்? தேவனுக்கு முன்பதாக வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா என்ன செய்வாரு? உள்ளே வருவார். அவர் வந்தா எல்லாம் மாறி போகும்.